நிச்சயமாக பிரவீன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவங்களில் காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக நீலகிரி மாவட்ட காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடத்தி வந்த விசாரணையில் முக்கிய குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்தார். இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணை சிபிசிஐடிக்கு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த வழக்கின் சயான் மற்றும் வாளையார் மனோஜ் உள்ளிட்ட 12 பேர் மீது வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு உள்ளனர். சிபிசிஐடி போலீசார் இதுவரை 300க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தி உள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட உள்ள உதயகுமார் மற்றும் தீப் ஆகியோர் வரும் ஜூலை 25ஆம் தேதியும், ஜமீர் அலி மற்றும் ஜித்தின் ஜாய் ஆகியோர் ஜூலை 30ஆம் தேதியும் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் கொடநாடு எஸ்டேட் கொள்ளை வழக்கில் 4வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட தீபு மற்றும் 7வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட உள்ள உதயகுமார் ஆகிய இருவரும் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் இன்று இருவரும் விசாரணைக்காக ஆஜராகி உள்ளனர். இந்த விசாரணையானது கோவை அவனாசி சாலையில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான காவல் துறையினர் இருவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரவீன்.